53 வருடங்களாக இருப்பவருக்கு கட்சியின் விதிகள், கட்சியின் சட்டம் என்ன, கட்சியில எப்படி நடந்துக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் எப்படி அம்மாவின் உண்மை விசுவாசியாக தாய்க்கு தப்பாத மகனாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி அல்ல 16,000 அடி பாயக்கூடியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் அவருடைய கட்சி செயல்பாடுகளுமே உண்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம். நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம் இந்த ஆட்சியினால. இந்த மழையில சமீபத்துல நெல்மணிகள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு கொண்டு வந்து நாத்துக்களையும் நெல்களையும் பெண்மணிகள் உட்பட அவரிடம் கொண்டு வந்து காட்டி கதறி கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி போனார், யாராவது வந்தாங்களா? இந்த சட்டமன்றம் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு திமுக தலைமையிலான அந்த சட்டமன்றத்தை இந்த ஆட்சி அவர் புகழ்ந்துட்டு இருக்காரு. இது போன்ற செயல்பாடுகள் சமீப காலங்களாக நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ணா திமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தலைமைக்கு யாராவது கெடு விதிப்பார்களா? இவங்க சொன்ன எதையாவது ஒண்ணு இளம் விதவைகள் எல்லாம் இல்லாம பண்ணிடுவோம் நாங்க. இளம் விதவைகள் இன்னைக்கு இல்லாம பண்ணிட்டாங்களா? நீட் இல்லாம பண்ணிடுவோம் நாங்க, பண்ணிட்டாங்களா? கஞ்சான்னாங்க, குட்கான்னாங்க, கள்ளச்சாராயம்னாங்க. எல்லாம் இந்த ஆட்சியில ஆறாகத்தானே பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. ரவுடிசம் எங்க பார்த்தாலும் தலை தூங்கி தலை தூக்கி கொலை கொள்ளை, நம்ம தங்கம் வெள்ளி நிலவரம் மாதிரி கொலை நிலவரம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள், இங்க இருந்து போனவங்க, இங்க இருந்து நீக்கப்பட்டவங்க, இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு போனவங்கன்ற வார்த்தை கூட கிடையாது. இங்க இருந்து நீக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து செயல்படுவது அப்படின்றது, அப்புறம் கட்சி தலைமைக்கு கெடு விதிக்கிறது அப்படின்றது, அப்புறம் இந்த திமுகவினுடைய கருணாநிதி ஸ்டாலின் படம் போட்ட அந்த சைக்கிள் கொடுக்குற நிகழ்ச்சியில போய் ஒரு பள்ளிக்கூடத்துல கலந்துச்சு. அந்த நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கலாம்ல. அதிமுக வரலாறுலே இல்லாத அளவுக்கு ஒரு மாசம் கட்சிக்கு கெடு விதித்தவரை 1 மாத காலம் விட்டு வைத்தார். சரி, சீனியர் ஆச்சே, ரொம்ப காலம் இருக்காரு, விசுவாசின்னு சொல்றாரு, தலைவர் காலத்துல இருந்து இருந்தாரே அப்படின்னு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வாரு. ஆனா இன்னைக்கு என்ன செய்தீங்க? அந்த துரோகிகளோடு சேர்ந்து நீங்கள் தேவர் திருமகனார் குரு பூஜைக்கு போறீங்க. மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் கல்வி அமைச்சரா இருந்தார் இல்லையா, பள்ளி கல்வித்துறை. அதை எடுத்த உடனே அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் அவர்களை போடலாம்னு அண்ணன் எடப்பாடியார் தான் அதை முடிவு செய்கிறார். இவர் தேவையில்லை என்று சொன்னவர் டிடிவி தினகரன். செங்கோட்டையன் அவர்களை நாம் அமைச்சராக்க தேவையில்லை என்று சொன்னவர் டிடிவி தினகரன். இல்ல, மோஸ்ட் சூப்பர் மோஸ்ட் சீனியர் அவர் இருக்கட்டும், சிறப்பாக செயல்படுவார்னு அவர் அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் அண்ணன் எடப்பாடியார். கோர்ட்டுக்கு போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடியே யாருக்கும் இங்க நோட்டீஸ் கொடுத்து எடுக்கிற பழக்கம்லாம் அதிமுக கிடையாது. இந்த இடைக்கால நீக்கம், தற்காலிக நீக்கம் அதெல்லாம் கிடையாது. தவறு செய்தால் நீக்கம் தான். மின்சாரத்துறையிலிருந்து, டாஸ்மாக் துறையிலிருந்து, போக்குவரத்து துறையிலிருந்து, உள்ளாட்சி துறையிலிருந்து, அறநிலையத்துறை வரை அத்தனை பேரும் ஊழல் பெருச்சாலிகள். முதலமைச்சர் குடும்பம் உட்பட சிறைக்கு செல்வார்கள், உதயநிதி உட்பட சிறைக்கு செல்வார்கள். சும்மாவாதான் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்க வேண்டியது. கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் தான் எங்களுக்கு எதிரி. அண்ணன் எடப்பாடியார் எதிரின்னா என்ன, அதிமுக எதிரின்னா என்ன? அண்ணன் எடப்பாடியார் தான் இன்னைக்கு அதிமுக 2.25 கோடி தொண்டர்களும் ஏத்துக்கிட்டாங்களே. நீங்க ஏத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன, ஏத்துக்கலன்னா எங்களுக்கு என்ன? உங்களை யார் கூப்பிட்டாங்க? எப்போதுமே மக்களுக்காகவே, எங்களுடைய கடைசி தொண்டர் வரைக்கும், இல்ல தலைமை வரைக்கும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள். அதனால இந்த இயக்கத்துக்கு யார் துரோகம் நினைத்தாலும் நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு கிடைக்கின்ற புகலிடம் நடுத்தெரு தான் கடைசியா. வணக்கம். இப்ப அரசியல்ல செங்கோடன் நீட்னதான் பெரிய டாபிக்காவே போயிருக்கு. 53 வருஷமா கட்சியில சீனியர் மினிஸ்டரா இருந்திருக்காரு, சீனியர் நிர்வாகியா இருந்திருக்காரு. அவர் நீட்னது சரியான விஷயமா? 53 வருடங்களாக இருப்பவருக்கு கட்சியின் விதிகள், கட்சியின் சட்டம் என்ன, கட்சியில எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியாதா? 53 வருஷமா இருக்காரு, ரைட்டு. கட்சியின் சட்டத்திட்டங்கள் என்ன, கட்சிக்கு எப்படி விசுவாசமாக இருக்க வேண்டும், ஒரு தலைமைக்கு எப்படி ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் தானே ஆட்சியை பிடிக்க முடியும். நாம முதல்ல உண்மையா இருந்தா தானே மக்கள் நம்ம இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. அப்ப நம்ம எல்லாரும் அதுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்ல. 53 ஆண்டு காலமாக புரட்சி தலைவரோடு இருந்தேன், புரட்சி தலைவியோடு இருந்தேன் என்றெல்லாம், விசுவாசமாக தொண்டனாக புரட்சி தலைவி என்னை சொன்னாரெல்லாம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவருக்கு இது தெரியாதா? இந்த அம்மாவோடதான் எடப்பாடியார் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் எப்படி அம்மாவின் உண்மை விசுவாசியாக தாய்க்கு தப்பாத மகனாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி அல்ல 16,000 அடி பாயக்கூடியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் அவருடைய கட்சி செயல்பாடுகளுமே உண்டு. எப்படி அம்மா அவர்கள் பொங்கல் பரிசாக 100 ரூபாயில் ஆரம்பித்தாரோ அதை அண்ணன் அவர்கள் 1000 ரூபாயாக்கி, பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாயாக்கி, அதற்கு பிறகு கொரோனா காலத்தில் நிதி நிலைமை நெருக்கடியாக இருந்த போதும் கூட 2500 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தவர். 2000 ரூபாய் மற்றும் ரேஷன் பொருட்கள், வீடு தேடி ரேஷன் பொருட்கள் என்று கொரோனா காலத்திலும் மிகப்பெரிய நிதி நெருக்கடி காலத்திலும் அம்மாவை போலவே செயல்பட்டவர். அதனால் அவர் எல்லாவற்றிலும் அம்மாவை போலவே இருப்பதில் என்ன ஆச்சரியம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம்.
அதன்படிதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார். அதனால்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலேயும் பீஷ்மர் எப்படி அம்பு படுக்கையில் இருந்த போதும் போராடி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தாரோ, அதை போலவே ஆட்சியில் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, அன்றிலிருந்து இன்று வரை 7 ஆண்டுகளுக்கு மேலாக என்றைக்கு பொறுப்பேற்றாரோ அன்றையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகளில் இருந்தும் துரோகிகளிடமிருந்தும் மற்றும் இந்த இயக்கம் அழிந்து விடாதா என்று நினைப்பவர்களிடமெல்லாம் போராடி போராடி போராடித்தானே சிறப்பான 4.5 வருட ஆட்சியை 7.5% என்று 5% மருத்துவ இடஒதுக்கீடு போன்ற மகத்தான சாதனைகளை செய்தது மட்டுமில்லாமல் காவிரி காப்பாளன் என்ற விவசாயிகளே மனமுவந்து பட்டம் கொடுக்கும் அளவுக்கு இன்றைக்கு மக்கள் முதல்வராக மீண்டும் எப்போது அண்ணன் எடப்பாடியார் வருவார், சாமானியர்களின் பிரச்சனை தீரும் என்னும் அளவுக்கு தானே அவர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்பு படுக்கையில் இருந்தாலும் காப்பாற்றுவேன் என்ற வகையில் தானே அண்ணன் அவர்கள் இந்த 7-8 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப அம்மாவின் பிள்ளை என்பதில் என்ன சந்தேகம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம். தலைவர் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே திமுக தராத தொல்லைகள் கிடையாது. அவருடைய திரைப்படத்தை நிறுத்துவது, அவருடைய போஸ்டர்களை கிழிப்பது, ஊரெங்கும் படங்களை எங்கேயும் விநியோகிக்காமல் செய்வது, பெரும் போராட்டங்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் இயக்கம் ஆரம்பித்த போதே இறந்தார்கள். 1972 அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னாடி 7ஆம் தேதி தலைவர் வெளியில இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னாடி இருந்து அன்றைக்கு ஆரம்பித்த போராட்டம் இன்றைக்கு வரை இந்த இயக்கத்தில் தலைமைகள் மாறும் போதெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். பீனிக்ஸ் பறவையை போல நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கத்தை போல எங்கள் இயக்கமும் தலைவர்களும் மீண்டும் மீண்டும் 10 ஆண்டு காலம் மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு ஆட்சியை பிடித்ததுதான் வரலாறு. அந்த வரலாறு இந்த முறை 2026 தொடரும். 36 வரை, அதற்கு மேற்பட்ட காலத்திலும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக இருப்பார். அவர்தான் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராகவும் தொடர்வார் என்பதைத்தான் இந்த செயல்பாடுகள் நிரூபிக்கின்றன. இதனால் தானே இவ்வளவு பேர் மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒருவர்னு துரோகிகள் கிளம்பி வந்து கொண்டிருந்த போதும் எல்லோரையும் கட்டுப்படுத்தி இந்த இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு செல்கிறார். இந்த இயக்கம் தோற்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டவர்களை எல்லாம் தாண்டி 2021 75 எம்எல்ஏக்களை கொடுத்து சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக, மக்கள் பிரச்சனைகளை பேசுகின்ற எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கும் அவர் தானே இருந்து கொண்டிருக்கிறார். அதனால்தானே மக்கள் அனைவரும் இன்னைக்கு ஒரு போன வாரத்துல கூட டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் எல்லாம் ஓடி வந்து சந்தித்து, என் பெண்கள் உட்பட நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம் இந்த ஆட்சியினால, இந்த மழையில சமீபத்துல நெல்மணிகள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு கொண்டு வந்து நாத்துக்களையும் நெல்களையும் பெண்மணிகள் உட்பட அவரிடம் கொண்டு வந்து காட்டி கதறி கொண்டிருக்கிறார்கள். இதே உதயநிதி போனாரு, யாராவது வந்தாங்களா? இல்ல யாரையாவது அவர் சந்திச்சாரா? எந்த விவசாயிகளையோ சாமானிய மக்களையோ? அதிகாரிகளின் துணையோடு எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்பா இங்க தென்காசியில போய் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. உள்ள போய் அங்க நின்றுட்டு ஒரு பிரஸ் மீட் கூட உருப்படியா பண்ண முடியாம என்ன சொன்னாங்களோ அது சொல்லி நெல் முட்டைகள்லாம் அழுகல அப்படின்னு பொதுவா ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஓடி வர்றாரு. மக்கள் யாரையாவது சந்திக்கிறார்களா? சோ மக்கள் தம் மனதிற்கு நெருக்கமான இயக்கமாக அதிமுகவையும் அண்ணன் எடப்பாடியாரையும் தான் பார்க்கிறார்கள் அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்போ செங்கோட்டையன் நீக்கினது, அவங்க மத்த முன்னாள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள பத்தினா எப்படி ஒரு இது போயிட்டு வந்த போது இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது செங்கோட்டையன் அவர்களின் நீக்கமா? செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா, நீங்க ஈரோடுல சேவல் சின்னத்தில் இருந்த போதே, சேவல் புறா என்று அதிமுக பிரிந்து இருந்த போதே கூட ஈரோடு பகுதியில 9 தொகுதிகள் இருந்த போது சேவல் சின்னத்தின் மூலமாக 7 தொகுதிகள் அன்றைக்கு நாம வெற்றி பெறுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதுக்கப்புறம் பெரிய ஒரு செயல்பாடுகள் அவர் அங்க செயல்படவே இல்லை என்றதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க இப்போ சமீபத்துல கூட சென்ற தேர்தலில் கூட அங்க 3 தொகுதி இருக்கிறது. அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று அவர் மட்டும் வெற்றி பெறுகிறார். அந்தியூர் தொகுதியில ஒரு வேட்பாளர் வேண்டாம், இவர் தோற்று விடுவார்னு கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சொன்ன போது கூட தன்னுடைய கைத்தடியை அவர் அங்கே வேட்பாளராக நியமிக்கிறார். ஆனால் வெற்றி பெற வைத்தாரா? இல்ல இல்லையா? சோ அதே போல அதுக்கப்புறம் ஈரோடு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஈரோடு பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்தவித செயல்பாடும் செய்வது கிடையாது. இப்படி கட்சிக்கு துரோகம் செய்வது 21லயே அவர் தொடங்கிட்டாருன்றதுதான் தெரியுது. அது மட்டும் கிடையாது, சட்டமன்றத்திலே என்ன சொன்னாரு, இந்த சட்டமன்றம் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு திமுக தலைமையிலான அந்த சட்டமன்றத்தை இந்த ஆட்சி அவர் புகழ்ந்துட்டு இருக்காரு. இது போன்ற செயல்பாடுகள் சமீப காலங்களாக நீங்க பார்த்திருப்பீங்க. அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தலைமைக்கு யாராவது கெடு விதிப்பார்களா? தலைமைக்கு தெரியாதா? ஒரு இயக்கத்தை இயக்கி செல்கின்ற மாலுமி சரியான கோணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே இருந்தால் தானே நாம் எல்லாம் போய் கரை சேர முடியும்.
53 ஆண்டு காலமா நான் கட்சியில இருக்கேன், நான் அம்மாவுக்கு விசுவாசியாக இருந்தேன், உண்மையான தொண்டனாக இருந்தேன் சொல்றவங்க செய்யற செயல்பாடுகளா இது? உண்மையான விசுவாசி 53 வருஷமாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது திமுகவை புகழ்வார்களா? ஏன் அவ்வளவே பொதுமக்கள் யாராவது கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியை புகழ்வாங்களா, காரி துப்புவாங்களா இந்த ஆட்சியின் லட்சணத்தை? அப்படி ஒரு குடிநீர் கிடையாது, உருப்படியா வர்றது கிடையாது. குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வருதுன்னு சொன்னாலும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. எங்கே பார்த்தாலும் மழைக்காக கமிஷன் கட்டிங்காக கலெக்ஷனுக்காக தோண்டப்பட்ட மழை குழிகள் எங்கே பார்த்தாலும் மழை தண்ணி விழுந்து ஊடகவியலாளர்களே இருந்தா கூட அதை பத்திலாம் எந்த கவலையும் இந்த அரசுக்கு கிடையாது. லைட்டு கிடையாது சரியா எல்லா பகுதிகளிலும், கவுன்சிலர்கள் செயல்படுவதே கிடையாது. கவுன்சிலர் புருஷன்களே லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்களை மிரட்டுவதும் பில்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்கள திட்டுறதுமா தான் இருக்கிறாங்க. எங்க மக்களாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது? அராஜக ஆட்சி, அநியாய ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி தானே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை யாராவது புகழ மனம் வருமா? சாமானிய மக்களே எப்படா எலெக்ஷன் வரும், இந்த கேடுகட்ட விடியாத ஆட்சி ஒழிஞ்சு போகும், சொன்ன எதையும் கூட நிறைவேற்ற வக்கில்லாம மக்கள் இன்னைக்கு சாமானிய மக்கள் எவ்வளவு வரி உயர்வுகளாலும் தினம் தினம் பிரச்சனைகளாலும் கொலை கொள்ளை கஞ்சான் எவ்வளவு பாடுபடுறாங்க. இவங்க சொன்ன எதையாவது ஒண்ணு இளம் விதவைகள் எல்லாம் இல்லாம பண்ணிடுவோம் நாங்க, இளம் விதவைகள் இன்னைக்கு இல்லாம பண்ணிட்டாங்களா? நீட் இல்லாம பண்ணிடுவோம் நாங்க, பண்ணிட்டாங்களா? கஞ்சான்னாங்க, குட்கான்னாங்க, கள்ளச்சாராயம்னாங்க, எல்லாம் இந்த ஆட்சியில ஆறாகத்தானே பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. ரவுடிசம் எங்க பார்த்தாலும் தலை தூக்கி கொலை கொள்ளை, நம்ம தங்கம் வெள்ளி நிலவரம் மாதிரி கொலை நிலவரம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த ஆட்சியை மக்களே ரொம்ப வெறுத்து, இது மாதிரி ஒரு ஆட்சி இந்த வரலாற்றில் தமிழ்நாடு கண்டதில்லை. இந்த 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. 50 ஆண்டு கால திராவிட வரலாறுல இந்த லட்சணத்தில் ஒரு விடியாத ஆட்சியை வைத்துக் கொண்டு அதை புகழ்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் திமுகவின் பி டீம்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு எடப்பாடி பி டீம்னு சொல்லியிருக்காங்க மேடம். இந்த பி டீம்னு சொன்னது, அப்புறம் சட்டமன்றத்துல திமுக எடுத்து பேசாம இருந்து திமுக ஆதரவா செயல்படுறதுனால பி டீம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு. இன்னொன்னு இத நீக்கணும், கட்சியை விட்டு நீக்கணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி இருந்தது. இந்த டெக்னிக் அவர் யூஸ் பண்ணியிருக்காரா? நிச்சயமே கிடையாது. இவர் பி டீம்ன்றதுக்கான ஆதாரங்கள் நான் எல்லாவற்றையும் சொன்னேன். இவர் சட்டமன்றத்திலே அவர்களை புகழ்ந்து பேசினது அப்படின்றது, கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களோடு போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறது, அவர்களோடு பேசுறது, திடீர்னு நான் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கெங்கயோ போறது. நேத்து ஒரு 2 நாள் நேத்து தான் பேட்டியில ஒரு வேற கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, நாங்க ஆமா 2 முறை நாங்க பிளைட்ல எல்லாம் வந்தோம் அப்படின்னு. 2 அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சந்தித்தால் அரசியல் பேசாமல் இருப்பார்களா? இந்த மாதிரி எதையோ கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள், இங்கிருந்து போனவங்க, இங்கிருந்து நீக்கப்பட்டவங்க, இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு, போனவங்கன்ற வார்த்தை கூட கிடையாது, இங்கிருந்து நீக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து செயல்படுவது அப்படின்றது, அப்புறம் கட்சி தலைமைக்கு கெடு விதிக்கிறது அப்படின்றது, அப்புறம் இந்த திமுகவினுடைய கருணாநிதி ஸ்டாலின் படம் போட்ட அந்த சைக்கிள் கொடுக்குற நிகழ்ச்சியில போய் ஒரு பள்ளிக்கூடத்துல கலந்து, ஏன் அந்த நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கலாம்ல? எல்லா மாவட்டங்கள்ல இருந்தா இது நடைபெறும் போது எங்களுடைய எம்எல்ஏக்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ எல்லாருமே தனியா தான் போய் நிகழ்ச்சி பண்ணுவாங்க. அம்மா படம் இல்ல எடப்பாடியார் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு அண்ணன் பொதுச் செயலாளர் இன்னைக்கு காட்டினாரு, சைக்கிள்ல கொடுக்குற நிகழ்ச்சியில போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க அம்மா படமும் இல்லை, எதுவும் இல்லை, வெறும் திமுக நிகழ்ச்சியாகத்தான் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஸ்டிக்கர் தானே ஒட்டிட்டு இருக்காங்க அவங்க எங்க திட்டத்துக்கு. அந்த நிகழ்ச்சியில போய் நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப அம்மா படம் இல்லைன்றது தெரியலையா? அப்ப இவர் அம்மா விசுவாசி இல்லையா? அப்ப 53 ஆண்டு கால அதிமுக காரர் கிடையாது இவரு? காலம் மாறினவுடன், காட்சி மாறினவுடன் நீங்கள் இந்த கழகத்துக்கே துரோகம் விளைவிக்கணும், இந்த ஆட்சியே இல்லாம பண்ணிடணும், அதிமுகவை ஒழிக்கணும்ன்ற கங்கணம் கட்டிட்டு தானே நீங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்கீங்க. துரோகிகளோடு தானே இவர் கை கோர்த்திருக்கிறார். இதே இவர் 2011-12 எல்லாம் அம்மா இருக்கும்போது என்ன சொன்னாரு? பொதுக்குழுலயே என்ன பேசினாரு? அனுமனின் நெஞ்சை பிளந்தால் ராமன் தெரிவார், அதை போல என்னுடைய நெஞ்சை பிளந்தால் அம்மா நீங்கள் தான் தெரிகிறீர்கள், வேறு யாரும் இல்லை என்று அந்த குடும்பத்தை என்னவெல்லாம் பேசினார்கள். இவரும் ஓபிஎஸும் அது மன்னார்குடி குடும்பம், அவங்களாலதான் கட்சி அழிந்து கொண்டிருக்கிறதுல இவர்கள் எல்லாம் பேசிவிட்டு இன்னைக்கு அவர்களோடவே கை கொடுத்திருக்கிறீர்களே. ஓபிஎஸ் போன்றவர்கள் டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? மாயமான்னு சொன்னாரு. நான் சொன்னது 10% தான், இன்னும் 90% கொடுமைகள் அவர்கள் செய்ததெல்லாம் இருக்குது. அவங்களை வச்சுட்டு நம்ம கட்சியும் நடத்த முடியாது, ஆட்சியும் நடத்த முடியாது. அதனால இவர்களை நீக்கணும், அம்மா மரணத்திற்கு நீதி வேண்டும், அப்போதுதான் அதிமுகவில் நான் இணைவேன்லாம் 2017-18 இவர் சொல்லலையா ஓபிஎஸ்? அவர்களோடு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த ஓபிஎஸ்ஐ துரோகிகளோடு கைகோர்த்து கொண்டு இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும்னு கோர்ட் வரைக்கும் போன ஓபிஎஸ் ஒரு 3 வருஷம் முன்னாடி பொதுக்குழு நீக்குகிறது, அதிமுக பொதுக்குழு நீக்குகிறது. அந்த பொதுக்குழு நீக்கத்தின் போது நீங்களும் தானே கையெழுத்து போட்டீங்க. செங்கோட்டையன் போன்றவர்கள் பொதுக்குழுல கையெழுத்து போட்டவர் தானே ஓபிஎஸ்ஐ நீக்குவதற்கு. இவருக்கு சட்டம் தெரியாதா? அப்ப இவருக்கு 53 ஆண்டு கால அதிமுக வரலாறு தெரியாதா?
அப்ப இவர் உண்மையான விசுவாசி இல்லையா? அப்ப இவரு அன்றிலிருந்தே இவரும் அந்த நாடகத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருந்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம். உம் இல்ல, இவரும் அந்த பொதுக்குழுல அம்மாவோட விசுவாசின்னு சொல்லிக்கிறாரு. அதான் சொல்றேன். அன்னைக்கு ஓபிஎஸ் நீக்கும் போது என்ன சட்டத்திட்டம்? கட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கட்சியின் சட்ட விதிகளின்படி நடந்து கொள்ள வேண்டும், கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் யாரும் புரட்சி தலைவர் வகுத்த பைலாவின் படி கோர்ட்டுக்கெல்லாம் யாரும் போக கூடாது, போனாலே கட்சி உறுப்பினர் என்ற அந்தஸ்தை இழந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். இவர்களோட எல்லாம் மறைமுக தொடர்பில் தானே இவர் இருந்திருக்கிறார். கட்சி தலைமைக்கு கெடு விதிக்கிறார், துரோகிகளை சேர்க்க வேண்டும் என்று பொதுக்குழு நீக்கியது. யாரோ ஒரு தனிப்பட்ட ஒருவர் அவர்களை எல்லாம் நீக்கவில்லை. இவர் ஓபிஎஸ் போன்றவர்கள் மாறி மாறி பேசுவாங்க, ஊரையே வலம் வருவாரு. குருமூர்த்தி என்ன தர்ம யுத்தம்ன்ற கர்ம யுத்தத்தை பண்ண சொன்னாருன்னு சொல்லுவாரு, கர்மாந்திர யுத்தத்தை பண்ணுவாரு. திரும்பி என்னை மோடி அவர்கள் தான் இணைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இங்க சேருவாரு. திரும்பி சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும்னுவாரு, தினகரனை கொண்டாடணும்னு இவரே நீதி விசாரணை வேண்டும் அம்மா மறைவுக்கு, இந்த குடும்பம் காரணம்னு பேசுவாரு. இப்படி எதையாவது உளறி கொண்டு தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய சுயநல விஷமிகள் இந்த இயக்கம் அழிய வேண்டும் என்று நினைப்பவர்களோட இவர் கைகோர்த்து அவரை நீக்க வேண்டும் என்றுதானே பொதுக்குழுவில் இவரும் கையெழுத்து போட்டார். இவருக்கு தெரியாதா அப்போ எது துரோகம் எது விசுவாசம்னு? எது துரோகம் எது தியாகம்? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, இந்த இயக்கத்தை நான் மீண்டும் அம்மா நினைத்த மாதிரி அமைதி, வளம், வளர்ச்சி, அன்பு, அறிவு, துணிவு என்று அம்மாவின் வழியில் நின்று ஆட்சி கட்டிலில் அமர்த்துவேன் சொல்ற எடப்பாடியார் தியாகியா? இவரை போன்றவர்கள் இந்த குடும்பம் வரணும் அந்த குடும்பம் வரணும் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறவங்க தியாகியா துரோகியா என்பதை இந்த மக்கள் பார்வைக்கே விட்டுருவோம். இது எல்லாத்தையும் பார்த்தவர் 53 வருஷமா எடப்பாடி அவர்களை விட நான் சீனியர் என்று சொல்லக்கூடியவருக்கு எது தியாகம் எது துரோகம்னு தெரியாதா? என்ன கதை இது? அப்ப உங்களை பி டீம்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? டிடிவி தினகரன் போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுகவுக்கு ஆள் சப்ளை பண்ற ஏஜென்ட்டுகள். அவர்கள் 18 எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு போனாரு டிடிவி தினகரன். அதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு எங்க இருக்காங்க? எல்லாரும் திமுகல தான் இருக்காங்க. அண்ணா திமுகவை உடைச்சு சுக்குநூறாக்கி ஒன்றுமில்லாமல் திமுகவை வளப்படுத்த வேண்டும், திமுக ஆட்சி வர வேண்டும், இவர்கள் அதில் குளிர்காய வேண்டும். இதான ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்களின் எண்ணம். அந்த அம்மா வாயளவுல சொல்லிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும், நான் அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் துரோகிகள் யாரையாவது அந்த அம்மா கண்ட்ரோல் பண்ணாங்களா? அவர்களை எதிர்த்து ஏதாவது ஒரு அறிக்கை விட்டார்களா? முதல்ல சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் 3 பேரும் சேர்ந்து நின்று ஒரு பேட்டி கொடுப்பாங்களா? அப்ப அந்த கட்சியில போய் இந்த அம்மா அமமுகன்ற கட்சியில அந்த அம்மையாருக்கு செயலாளர் கொடுக்க வேண்டியது தானே? அந்த அம்மா தானே இவரை துணை பொதுச் செயலாளர் போட்டுட்டு போனாங்க. அந்த அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் கொடுக்க வேண்டியது தானே? இன்ன வரைக்கும் இவர்கள் 3 பேராலே சேர்ந்து ஒரு பேட்டி கூட கொடுக்க முடியவில்லை. இவர்கள் அதிமுகவை காப்பாற்ற போறாங்களா? வாயளவில் உதட்டளவில் பேசிக்கொண்டு எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, கட்சி நல்லா இருக்கக்கூடாது, திமுக வரணும், இதான் இவர்களுடைய எண்ணம். இதை போன்ற துரோகிகளோடு கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடியவர் 53 வருஷம் இருந்தா என்ன, 103 வருஷம் இருந்தா என்ன? அம்மா இருக்கும் காலகட்டத்திலேயே அம்மாவே ஆர்எம்பி போன்றவர்கள், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் கட்சிக்கு துரோகம் யார் இழைத்தாலும் பொதுச் செயலாளர் நீக்குவதற்கு அதிமுகவில் அதிகாரம் உண்டு. அதற்கான அதிகாரத்தை பொதுக்குழு பொதுச் செயலாளருக்கு கொடுத்திருக்கிறது. தொண்டர்களின் ஏகோபித்த ஆதரவோடு தான் அண்ணன் எடப்பாடியார் இதை செய்கிறார். அண்ணன் எடப்பாடியார் இதை எடுத்த உடனே ஏதோ ஒரு எதேச்ச அதிகாரத்துல ஒரு நாள கையெழுத்து போட்டுலாம் இதை செய்யல. அதிமுக வரலாறுலே இல்லாத அளவுக்கு 1 மாசம் கட்சிக்கு கெடு விதித்தவரை 1 மாத காலம் விட்டு வைத்தார். சரி, சீனியர் ஆச்சே, ரொம்ப காலம் இருக்காரு, விசுவாசின்னு சொல்றாரு, தலைவர் காலத்துல இருந்து இருந்தாரே அப்படின்னு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வாரு. ஆனா இன்னைக்கு என்ன செய்தீங்க? அந்த துரோகிகளோடு சேர்ந்து நீங்கள் தேவர் திருமகனார் குரு பூஜைக்கு போறீங்க. இது நியாயமா? இது அடுக்குமா? இது அதிமுகவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? இது செய்யற நியாயம் இதுதானா? கோடானு கோடி தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். உங்களை போல இவரை போல பலம் பெற்றுவிட்டு 9 முறை இந்த இயக்கத்தில் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்துவிட்டு உண்டு கொழுத்து விட்டு இவரை போல தொண்டர்கள் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தொண்டர்கள் யாரால் நாம் மேல வந்தோம், அந்த கட்சி நல்லா இருக்கணும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காகவே இயங்கும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. இன்னும் இது ஒருபடி மேலாக மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவர்களை கொண்ட இயக்கம் அதிமுக அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப அம்மாவினுடைய விசுவாசியா இருந்தா, புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருந்தா, மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டாம், இந்த இயக்கத்துக்காக அர்ப்பணித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த இயக்கம் வரக்கூடாது, திமுக கால் சப்ளை பண்ற ஏஜென்ட்டுகளோட சேர்ந்துட்ட பின்னாடி உங்களுக்கு என்னங்க நியாய வெங்காயம் வேண்டியது இருக்குது? இவருக்கு என்னத்துக்கு, எதுக்காக வச்சு இவர் உள்ள வச்சுட்டு இருக்கணும்? துரோகியை யாராவது உள்ள வச்சுட்டு இருப்பாங்களா?
அப்புறம் இந்த இப்போ இயக்கம் எப்படி வலுப்பெறும்? செங்கோட்டையன் அதனால எடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், ஒரு நாள்ல அண்ணன் எடப்பாடியார் ஒன்னும் எடுத்துடல. இந்த மாதிரி அவருக்கு டைம் கொடுத்தாரு. அப்பவும் அவர் திருந்தின பாடல. தவறு மேல தவறு செய்யறார். துரோகிகளோட கை கோர்த்து கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்ததை பாத்தீங்க பசும்பொட்ல. அது மாத்திரம் இல்லாம இவர் அமைச்சரா இருந்தாரா? அம்மாவே இவரை ஓரங்கட்டித்தான் வைத்திருந்தார். அமைச்சராக தேவையில்லை என்று. அம்மா யாரையெல்லாம் டிடிவி தினகரன் போன்றவர்களை, செங்கோட்டையன் அமைச்சரே கிடையாது, டிடிவி தினகரனை கட்சியிலிருந்தே என்னைக்கோ ஓரங்கட்டியாச்சு. ஓபிஎஸ்க்கு மீண்டும் சீட்டு கொடுப்பதற்கே அம்மா தயாராக இல்லை 2016. சின்னவங்க குடும்பத்துல போய் அவங்க போய் கையை பிடிச்சு காலை பிடிச்சு சரி போட்டோம் ரொம்ப நாளா இருக்காரு திருந்துகிறேன் என்று சொன்னதுனால இதெல்லாம் உட்கட்சி விவகாரங்கள். நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னதுனால மீண்டும் யாரோட தயவுலயே நீ காலை பிடிச்சு கையை பிடிச்சு வந்துட்டாரு. அதே ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? அந்த குடும்பம் தான் மன்னார்குடி மாஃபியா, டிடிவி தினகரன் மாயமான் எல்லாம் சொன்னாருல்ல. அந்த குடும்பம் தான் என்னை அடித்து விரட்டியது. அங்க முன்னாள் டிடிவி தினகரனுடைய மச்சானாக இருக்கக்கூடிய டாக்டர் வெங்கடேஷன் சட்டையை பிடித்து என்னை அடிக்க வந்தார். என்னை முதலமைச்சரா நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு கையெழுத்து போட சொன்னாங்க. அதனாலதான் போட்டு கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னார். இன்னைக்கு அப்ப நின்னாரு அதேபடி அதிமுகவுக்கு ஆதரவா நின்னாரு அவரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? அப்படியே மாத்தி பேசி அவர்களை இணைக்க வேண்டும், இவர்களை இணைக்க வேண்டும். அம்மா எந்த குடும்பத்தை இந்த கட்சியை கபலீகரம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு பதவியில் கூட இருக்கக்கூடாது என்று அம்மா அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் ஒதுக்குனவங்க எல்லாம் கூட திரும்ப சேர்த்துட்டு எந்த கட்சியை அழிப்பதற்கு? அப்ப இது திமுகவுக்கு பி டீமா? இவங்க வேற என்ன டீம்? இவங்க திமுகவுடைய ஏ டீமே இவங்க தான். ஏபிசின்னு இப்படி போன்றப்பட்டவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் அமைச்சரே கிடையாது செங்கோட்டையன் அவர்கள். ஆனா அண்ணன் எடப்பாடியார் அன்னைக்கு டிடிவி தினகரன் யாராலையும் கட்சியில மறுபடியும் அவர் சேர்க்கவே இல்லை. அம்மாவால் நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன். கட்சியில சேர்க்காமலே இந்த சசிகலா அம்மையார் மறுபடியும் அவர் அன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக போட்டுட்டு போனாங்க. ஒருத்தர் கட்சியில இருந்து நீக்கணும், முதல்ல கட்சியில சேர்க்கணும். இது எதுவுமே இல்லாம கட்சியினுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அம்மா மறைவுக்கு பின்னாடி என்னென்ன ஆட்டம் போட்டார் அந்த அம்மையார். அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க? அவர் துணை பொதுச் செயலாளர் போட்டு போனார். அது போட்டுட்டு சிறைக்கு போறாங்க. அப்போது டிடிவி தினகரன் இந்த மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தார் இல்லையா, பள்ளி கல்வித்துறை, அதை எடுத்த உடனே அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் அவர்களை போடலாம்னு அண்ணன் எடப்பாடியார் தான் அதை முடிவு செய்கிறார். இவர் தேவையில்லை என்று சொன்னவர் டிடிவி தினகரன். செங்கோட்டையன் அவர்களை நாம் அமைச்சராக்க தேவையில்லை என்று சொன்னவர் டிடிவி தினகரன். இல்ல சூப்பர் மோஸ்ட் சீனியர் அவர் இருக்கட்டும், சிறப்பாக செயல்படுவார்னு அவர் அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் அண்ணன் எடப்பாடியார். இல்லைன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் இந்த 4.5 ஆண்டு காலம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்க முடியுமா? அப்புறம் கூட பிரச்சனைகள் வந்தது. இவர் தேவையில்லை, இவரை எடுத்துடணும் அப்படின்னு சொன்ன போது அண்ணன் எடப்பாடியார் இல்ல அவர் சீனியர், அவர் மாவட்ட ரீதியாகவும் சரி, ஒரு எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் பள்ளி கல்வித்துறைக்கு சரியானவர், சிறப்பாக செயல்படுவார், அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் தொடர்ந்து அவர் பணியை பார்க்கட்டும், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இவரை காப்பாற்றியவர் அண்ணன் எடப்பாடியார். இந்த தியாகத்திற்கும் இதற்கு நன்றி கடன் செய்யும் வகையில் தான் இந்த துரோகத்தை செய்திருக்கிறாரா செங்கோட்டையன்? அவர் ஒரு நாள்ல எடுத்துட்டாரு, எதேச்ச அதிகாரமா எடுத்துட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இது எல்லாத்துக்கும் மேல இல்லங்க, இது இன்னொரு விஷயம் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சாதிக்கு எதிராக இவர்கள் அண்ணன் எடப்பாடியார் செயல்படுகிறார், ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் இதற்கெல்லாம் எதிரானவர் அப்படின்னு அண்ணனை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி அதே பகுதியை சார்ந்த அவர்களுடைய அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தவறு செய்தாலும் எல்லாருக்கும் ஒரு நியாயம் தான் அதிமுகவை பொறுத்தவரை. இது சாதி கட்சி கிடையாது. இது இனமானம் பேதம் பார்க்கின்ற, இன பேதம் பார்க்கின்ற ஒரு சாதி கட்சி கிடையாது, மொழிவாரி கட்சி கிடையாது. இது எல்லாருக்குமான கட்சி, மக்களுக்கான இயக்கம் இது என்பதை அம்மா வழியில் நிரூபித்திருக்கிறார். இதற்கு யாருக்கும் பாரபட்சம் எல்லாம் கிடையாது. கட்சிக்கு துரோகம் விளைவித்தால், கட்சி நலனுக்கு எதிராக செயல்பட்டால், கட்சிக்கு துரோகம் விளைவிப்பவர்களோடு யார் கை கோர்த்தாலும் இதுதான் நிலைமை. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் செய்திருக்கிறார். இது என்ன புதிதாக வினோதம் இருக்கிறது? எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தானே இது. கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க, போட்டி போறேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அதிமுகவினுடைய பைலாப்படி, அதிமுகவின் சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கட்சிக்கு துரோகம் விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அது பொதுச் செயலாளர் எடுக்கின்ற முடிவு இறுதியானது. கோர்ட்டுக்கு போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடியே யாருக்கும் இங்க நோட்டீஸ் கொடுத்து எடுக்கிற பழக்கம்லாம் அதிமுக கிடையாது. இந்த இடைக்கால நீக்கம், தற்காலிக நீக்கம் அதெல்லாம் கிடையாது. தவறு செய்தால் நீக்கம் தான். அங்க கோர்ட்டுக்கு போயெல்லாம் மறுபடியும் அவர் குட்டுப்பட்டு தான் வருவார். இந்த கட்சியை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனவங்களே இன்னைக்கு என்ன ஆனாங்க? கட்டுற வேஷ்டி கூட இல்லாம தானே ஆனாங்க. கரை வேஷ்டி கூட கட்ட முடியாத நிலைமையில, கொடியை கூட கட்ட முடியாத நிலைமையில தானே இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால கோர்ட்டுக்கு போறவங்க, இந்த கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறவங்கள அம்மாவின் ஆன்மாவும் புரட்சி தலைவரின் ஆன்மாவும் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் விடாது. தான் வரணும்.
கட்சிக்கு துரோகம் அதிமுகவை பொறுத்தவரை ஆன்மாக்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம். இது மக்களுக்கு தொடர்ந்து 33 ஆண்டு காலத்திற்கும் மேலாக சேவை செய்த இயக்கம். இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் நினைத்தாலும், அதை உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, கடைநிலை தொண்டனாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நடுத்தெருவுக்கு தான் வருவார்கள்ன்றதுதான் உண்மை. இது திமுகவை போல கொள்ளையடிக்கின்ற இயக்கம் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கான இயக்கம் கிடையாது. வாரிசு கோட்டால வர்ற இயக்கம் கிடையாது. எப்போதுமே மக்களுக்காகவே, எங்களுடைய கடைசி தொண்டர் வரைக்கும் இல்ல தலைமை வரைக்கும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள். அதனால இந்த இயக்கத்துக்கு யார் துரோகம் நினைத்தாலும் நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு கிடைக்கின்ற புகலிடம் நடுத்தெரு தான் கடைசியா. இல்லைன்னா அரசியல் அனாதையாகத்தான் ஆவார்கள். இது ஒரு பெரும் பேசிக்கொள்ள ஆயிக்க வேண்டியது. ஆனா அந்த அளவுக்கு பேசிக்கொள்ள தமிழ் இல்ல. அதே வந்து பாத்தீங்கன்னா நெஷ்பொழுதுல புகையில அப்புறம் திமுகவோட கூட்டணி பிரச்சனைகள் தலைவர்கள் வந்து கூட்டணிக்கு எதிராக பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்க்கிடும் போது திடீர்னு வந்து அதிமுகவோட இந்த உட்கட்சி விவகாரம் வந்து பேசிக்கொள்ளாம மாறியதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இது வந்து திமுகவோட நிச்சயமாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் ஏற்கனவே அதற்கு வந்து பல உதாரணங்களை சொல்லியிருக்கோம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட இதே ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். எந்த அதிமுக தொண்டராவது தன்னுடைய நாம் யார் என்றே தெரியாதவர்கள், அட்ரஸ் என்னன்னே தெரியாம இருந்தவங்க இவ்வளவு உயர்ந்த ஒரு முதலமைச்சர் இடத்திற்கு கொண்டு வந்து வைத்த இயக்கத்தை யாருக்காவது வாய்ப்பு இருக்கிறதா? எந்த கட்சியிலாவது வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு முதலமைச்சராக ஒரு சாமானியரை ஆக்குவதற்கு? சாமானியராக இருந்த, எங்கன்னே அட்ரஸ் இல்லாம இருந்த இந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் முதலமைச்சராக ஆனார்கள். ஆனால் எந்த வாயால புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தீய சக்தி என்று இந்த இயக்கத்தை சொன்னார்களோ, இன்றைக்கு ஒரு கடைநிலை தொண்டர் 2.25 கோடி தொண்டர்களும் தீய சக்தி தான் திமுக என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில், மக்களும் இன்னைக்கு தீய சக்தி தான் இந்த திமுக, இது வரவே கூடாதுன்னு நினைச்சிருக்கும் போது, ஒரு முதலமைச்சர் அளவுக்கு தம்மை ஆளாக்கிய கட்சியை விட்டுவிட்டு எதிர்கட்சி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு யாராவது சொல்வாங்களா? இவ்வளவு பேர் நன்றி கெட்ட துரோகியை நாம எந்த உலகத்திலேயாவது பார்க்க முடியுமா? இப்படி சொன்னவர்கள். எங்க அப்பாவுக்கு வந்து நான் சிவாஜி ரசிக்கிறேன், நாங்களும் எம்ஜிஆர் ரசிக்கிறேன், மன்னிக்கணும், எங்க அப்பா போன்றவர்களும் வந்து கருணாநிதி ரசிகர்கள், கருணாநிதியினுடைய வசனத்திற்கு நாங்கள் அடிமை, பராசக்தியுடைய வசன புத்தகங்கள்லாம் வந்து எங்க அப்பாவுடைய பெட்டியிலே இருக்கும், நாங்க இன்னைக்கும் அதை எடுத்து படிப்போம். சட்டமன்றத்திலே எந்த அதிமுக காரர்களாவது சொல்வார்களா? சொல்லி இருக்கிறார்களா? இப்படி அந்த ஆட்சியை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் 18 எம்எல்ஏக்களையும் அதுக்கு தொடர்ந்து இருக்கிறவங்களையும் டெய்லி திமுகவுக்கு ஆள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற டிடிவி தினகரன் போன்றவர்களை எல்லாம் வந்து பி டீம்னு சொல்லாம வேற என்ன டீம்னு சொல்ல முடியும்? அவர்களோடு இவர் கை கோர்த்து கொண்டு இந்த வேலையை தான் அவங்க இன்னைக்கு நேற்று இல்ல, 7 வருஷமா அம்மா மறைவுல இருந்து இதைத்தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. இவர்கள் துரோகிகள் தான் அம்மா இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. அம்மா யாரையெல்லாம் கட்டம் கட்டி வைத்தார்களோ அதெல்லாம் ஆதர்சனமான உண்மை. அம்மா யாரையும் இவர் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா அமைச்சராக்க மாட்டார். இவர் சரியில்லைன்னு தெரிஞ்சா கட்சி விட்டு நீக்கி ஓரம் வைப்பார். இவர் சரியில்லை என்று தெரிந்தால் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு மூஞ்சே கொடுத்தது கிடையாது அம்மா. கடைசி காலங்களில் இவர்கள் செய்த துரோகங்களை அம்மா அன்றைக்கே கண்டுகொண்டு விட்டார். சில காரணங்களுக்காக அந்த குடும்பத்தால ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம். டிடிவி தினகரன் போன்றவர்கள் 10-15 வருஷமா எங்க இருந்தாங்கன்னே தெரியல, இன்னைக்கு வந்து ஆடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அப்ப எப்படி நல்லது பண்ணுவாங்க அதிமுகவுக்கு? திமுக வரணும், அதிமுக அழியணும், அண்ணன் எடப்பாடியார் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் டிடிவி தினகரன் போன்றவர்கள் அவர்களை பற்றியெல்லாம் பேசுறதே வேஸ்ட். 0.8 ஓட்டு கூட கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சும்மாவாட்டும் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்க வேண்டியது கொடுத்து, அண்ணன் எடப்பாடியார் தான் எங்களுக்கு எதிரி. அண்ணன் எடப்பாடியார் எதிரின்னா என்ன, அதிமுக எதிரின்னா என்ன? அண்ணன் எடப்பாடியார் தான் இன்னைக்கு அதிமுக 2.25 கோடி தொண்டர்களும் ஏத்துக்கிட்டாங்களே. நீங்க ஏத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன, ஏத்துக்கலன்னா எங்களுக்கு என்ன? உங்களை யார் கூப்பிட்டாங்க? வேண்டான்னு தான் சொல்றோம். ஆனா தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், திமுக ஆட்சி வரணும், நாம அதுல வந்து சுகபோகமா வாழணும், அதிமுக அழியணும்னு நினைக்கிறவங்க தானே அண்ணன் எடப்பாடியார துரோகின்னு சொல்லுவாங்க. அதிமுக வாழணும்னு நினைக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் அவர் தானே, எங்களுடைய வழிகாட்டி அவர் தானே. இன்னைக்கு அவரை பார்த்து அப்படி சொல்றேன்னா உன்னை யாரும் உன் பேச்சை கேட்க போறாங்க? எங்களுக்கு அவசியமே இல்லையே. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரஸ் மீட் வரணும், ஒரு பிரேக்கிங் வரணும், எதையாவது திமுகவுடைய ஊழல்களை திசை திருப்ப வேண்டும். அதுக்கு செங்கோட்டையன் போன்ற புல்லுருவிகளும் போய் கை கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாரும் 2026ல மீண்டும் இந்த ஊழல்கள், திமுகவை பொறுத்தவரை இந்த ஊழல்கள் இவர்கள் என்னதான் மறைப்பதற்கு இவங்க வந்து அதை திசை திருப்பி கொண்டு உதவிட்டு இருந்தாலும், இந்த பி டீம்னு ஏ டீம்னு சொல்ற அந்த டிடிவி தினகரன் கும்பலோ, ஓபிஎஸ் கும்பலோ, செங்கோட்டையன் போன்றவர்களோ என்னதான் இவங்க நாடகம் போட்டு திமுகவை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தார்களும்,
நினைத்தாலும் 2026 அமோக வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்க போவது அதிமுக. முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் உட்காருவார். திமுகவின் அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் தான் சுத்திட்டு இருப்பாங்க. விரைவில் சிறைக்கு போவார்கள். அத்தனை 1000 கோடி ஊழலை ஒவ்வொரு அமைச்சரும் செய்து வச்சிருக்காங்க. மின்சாரத்துறையிலிருந்து, டாஸ்மாக் துறையிலிருந்து, போக்குவரத்து துறையிலிருந்து, உள்ளாட்சி துறையிலிருந்து, அறநிலையத்துறை வரை அத்தனை பேரும் ஊழல் பெருச்சாலிகள். முதலமைச்சர் குடும்பம் உட்பட சிறைக்கு செல்வார்கள். உதயநிதி உட்பட சிறைக்கு செல்வார்கள். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இடி அத்தனையும் எடுத்து கொடுத்திருக்கு. KN நேரு அவர்கள் விவகாரத்தை பொறுத்தவரை அவங்களோட வாட்ஸ்அப் சாட்ல இருந்து, ஆடியோ எவிடன்ஸ்ல இருந்து, டிஜிட்டல் எவிடன்ஸ்ல இருந்து சாமானிய மக்கள், சாமானிய மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது படிப்பு ஒண்ணுதான். அந்த படிப்பை சிறப்பா படிச்சோன்னா, அரசு தேர்வை சிறப்பா எழுதணும்னா ஒரு அரசு வேலையில் அமர்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்களின் கனவையெல்லாம் தூக்கி காலால் மிதித்து சிதைக்கும் அளவுக்கு இந்த ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. 1000 கோடிக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது தெரிஞ்சே. அதற்கான எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல இருந்து, டிஜிட்டல் எவிடன்சஸ்ல இருந்து எல்லா எவிடன்ஸும் இடி தயாராக வைத்திருக்கிறது. கொண்டு போய் பொறுப்பு DGP கிட்ட கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 5 மாசம் அல்லது 6 மாசம் யார் நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார். முதலமைச்சர் குடும்பம் உட்பட சிறைக்கு செல்லும்ன்றத மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு யார் என்ன முலாம் பூசி மெழுகினாலும், என்ன மறைக்கின்ற நாடகங்களை செய்துகிட்டு இருந்தாலும் எதுவும் எடுபடாது. மக்கள் எல்லாத்துலயும் தெளிவா இருக்காங்க. இந்த மூவர் அணின்னு சொல்றாங்க. OPS, செங்கோட்டையன், PDV 3 பேரும் சேர்ந்து எது பெருசா பண்ண போறதா, அதாவது 2026 தேர்தலுக்கு பெரும் ஆபத்தா இருக்குமா? 3 பேரும் சேர்ந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவாங்க. வீட்டுக்கு அனுப்பி நான் சொன்ன மாதிரி அந்த அமைச்சர்களை தொடர்ந்து சிறைக்கு அனுப்புவாங்க. இந்த 5 வருஷம் தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை, MLA-க்கள் உட்பட பலரை திமுக கால் அனுப்புற ஏஜென்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து திமுக அமைச்சர்களை சிறைக்கு அனுப்புற ஏஜென்ட் வேலை பார்ப்பாங்க. அதுக்குதான் அவர்கள் வழிகோலி கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் எதுவும் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.